Okay, hi guys. So this video இதை பற்றி என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, as I said on thumbnail, I started hating both Google and Apple. ஸோ ரெண்டுக்கும் என்ன ரீசன் அப்படின்றத சொல்கிறேன். அவங்களோட டெக்னாலஜி அப்படின்னு கேட்டால் இல்லை, அவங்களோட யூஐயான்னு கேட்டால் இல்லை, என்ன அப்படின்றத சொல்கிறேன். ஸோ என்கிட்ட ஆக்சுவலி ரெண்டு ப்ராடக்ட்ஸ் இருக்குது, கூகுள் பிக்சல் வாட்ச் 2 அண்ட் இந்த டிவைஸ் யாரெல்லாம் பார்த்துப்பீங்கன்னு தெரில. இது வந்து 7th ஜென் ஐபாட் டச். ஸோ இந்த டிவைஸ் பற்றி தான் வந்து நான் சொல்ல போகிறேன். என்ன ரீசன் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆப்பிளை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இந்த டிவைஸ் வந்துட்டு அரௌண்ட் நான் 2020 வாங்கினேன். எக்ஸாக்டாக 2020 வாங்கினேன். 2020 ஃபெப்போ ஏதோ வாங்கினேன். ஸோ ஆப்பிளோட மெயினாக ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவன் வந்துட்டு 18 மந்த்ஸுக்கு அப்புறம் அவனோட வெப்சைட்டில் ஸோ இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் காட்டப்படாம். அமேசானில் போயிட்டு நீங்கள் வந்து எப்போ நீங்கள் ஆர்டர் போட்டாலும் அந்த இயரை செலக்ட் பண்ணி நீங்கள் போய் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அப்போ இருக்க ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம், சர்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம். பட் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, டேட்டாவெலாம் டெலீட் பண்ணி வச்சிடறான். ஸோ இதை நான் வாங்கினேன் அப்படின்னா அவன்கிட்டே அந்தந்த டேட்டா இருக்காது அப்படின்னு அவன் சொல்கிறான். அவன் டெலீட் பண்ணிட்டேன்றான், ஆனால் வந்து கன்ஃபார்மாக ரெக்கார்டு வச்சுருப்பான். இதை வச்சு சரி, இதில் பிரச்சனை என்ன, மேட்ரு என்ன அப்படின்னா, இதில் வந்துட்டு பேட்ரி வந்து வீங்க ஆரம்பிச்சிருச்சு. எங்கே இது ஜூம் பண்ண முடியுமா, எங்கே தொட்டு பார்ப்போம். ஸோ தெரியுதா, இந்த இடத்துல வந்து ஒரு லைன் வந்து ஒரு கேப் தெரியும். ஸோ இது வந்து வீங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பேட்டரி வந்து ஒரு 3 to 4 months முன்னாடி வீங்க ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு ஆப்பிளோட இது HSR இங்கே பெங்களூரில் தான் இருக்கிறதுனால இப்போ HSR வரைக்கும் போய் அங்கே போய் நான் வந்து ஆப்பிளோட அஃபிஷியல் இதுலேயே போய் நான் கேட்டதுக்கு இதெல்லாம் சர்வீஸ் பண்ண மாட்டோம், நீங்கள் வெளியே வேணால் கொடுத்துக்கோங்க அப்படின்ட்டான். சரின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு ஃபோன் போட்டு ஒரு 4-5 பேருக்கு மேலே கேட்டுட்டேன். ஐபாட் டச்சு 7th ஜென் அப்படின்னு சொன்னால் எவனை கேட்டாலும் ஐபேடு தான் இருக்குது, ஐபாட் இல்லை அப்படின்ட்டான். ஸோ இது வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. இதை வந்து நான் யூஸ் பண்ணுறதுக்கு நான் ஆசாசியாக வாங்கினேன். ஏன்னா அது வந்து ரொம்ப ஸ்லீக்காக இருக்கும், ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும். அண்ட் மோரோவர் இதில் பார்த்தோம் அப்படின்னா வயர்டு போர்ட்டும் இருக்கும். ஸோ வந்துட்டு இதுதான் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து பிடிச்சது. அப்போ வந்து 2nd ஜென் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தது. அதுக்கடுத்து இப்போ இது வந்து 7th ஜென் வந்துச்சு. அதுக்கப்புறம் இது டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. நல்ல வேலை நான் அந்த ஜென்னில் 7th ஜென் வாங்கிட்டேன். இதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா சரி, இவன் வந்து இதுதான் வந்து ஆப்பிளோட பிரச்சனை. ஒரு சைடு வந்துட்டு 18 months கழிச்சுட்டு ஆர்டர் ஹிஸ்ட்ரியை வந்து மொத்தமாக டெலிட் பண்ணிடலாம். நான் போய் திருப்பி பார்த்தா கூட இருக்காது. டிவைஸ் திருப்பி ஆன் பண்ணால் தான் எனக்கு ஒரு நல்ல ஏதாவது வந்து என்னோட வாட் இஸ் தட் ஐடி கால் டக்குன்னு வந்து போச்சு. ஸோ வெரிஃபை பண்ண முடியும். டப்பா எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாமே அதெல்லாம் பக்காவாக இருக்குது. பட் வந்துட்டு அஃபிஷியல் ஸ்டோர்லேயே வந்துட்டு எதுவுமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. கால் பண்ணி கேட்டாலும் வந்துட்டு இல்லை இது ஸ்பேர் இருக்குன்னு சொல்லி நீங்கள் நேரில் போய் பாருங்கள் அப்படின்றான். நேரில் போய் பார்த்தா ஒருத்தனுமே வந்துட்டு இதெல்லாம் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடறான். 2 இடத்துல கேட்டேன், HSR 1 அண்ட் 1 more place மறந்து போச்சு. இது ரெண்டுமே பெங்களூரில் தான் கேட்டேன், அஃபிஷியல் இதில் தான் கேட்டேன். ஓகே, ஸோ லெட்ஸ் கம் டு இவன். பரவாயில்ல, இவனாவது வாங்கி ஆப்பிள் வாங்கி கிட்டத்தட்ட வந்துட்டு 2020 வாங்கினது. 2025 தான் வந்துட்டு கிட்டத்தட்ட எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு. 5 years கிட்டத்தட்ட நல்லா ஒர்க் ஆச்சு, இல்லை ஓகே. லெட்ஸ் கம் டு கூகுள். ஸோ கூகுளில் நான் ஆக்சுவலி வந்துட்டு ஆப்பிள் வந்து எனக்கு வந்து பிடிக்காது அப்படின்ற மாதிரி தான் இருப்பேன் நான். பட் வந்து எனக்கு இந்த சைஸ், இந்த ஸ்லீக்காக இருக்குது, ஐபாட் டச் அப்படின்றது எனக்கு சின்ன வயசுலேருந்து பிடிக்கும் அப்படின்னால தான் ஆப்பிள் வச்சுருந்தேன். பட் எனக்கு வந்து பிக்சல் தான். ஸோ பிக்சல் இதுதான். ஸோ பிக்சல் வந்து பிக்சல் எக்ஸல் அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஜென்லேருந்தே வந்து எனக்கு வந்து கூகுளோட ப்ராடக்ட்ஸ் வந்து அவ்வளோ பிடிக்கும். ப்ளஸ் அதோட யூஐ. லெட்ஸ் கம் டு த வாட்ச். நான் இப்போ யூஸ் பண்ணதும் பிக்சல் 9 Pro XL தான், மொபைல். அண்ட் வாட்ச் வந்து பிக்சல் 2 வாட்ச் வச்சுருக்கேன். இதோட பிரச்சனை என்ன அப்படின்னா, இது வாங்கி 1.5 years ஆகுது. 1 year தான் வாரண்ட்டி. என்ன பண்ணுவான் அப்படின்னா, இவன் என்ன சொல்கிறான், இது நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். ஃப்ளிப்கார்ட் வந்து அஃபிஷியல் இது. ஸோ இது ஃப்ளிப்கார்ட்லேயே ஆர்டர்ஸ்லாம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இவன் வந்துட்டு அஃபிஷியல் இதில் ஃபோன் பண்ணி இது வந்து ஆக்சுவலி எனக்கு வந்து ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு, சார்ஜே ஏற மாட்டேங்குது. ஸோ இது வந்து ஏதாவது சரி பண்ணி தருவான் அப்படின்னு சொல்லி நானும் போய்ட்டு அஃபிஷியல் இதிலலாம் போய்ட்டு நான் போய் எல்லாத்தையும் போய் இது பண்ணி சேட் பண்ணி பார்த்துட்டேன், இல்லை ஃபோன் பண்ணியும் நான் பார்த்துட்டேன். ஸோ 2 இடத்துலையுமே வந்து கால் பண்ணி கேட்டுட்டேன். 2 இடத்துலனா, ஒன்று வந்து அஃபிஷியலாக அந்த டோல் ஃப்ரீ நம்பர் மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். அந்த நம்பர் வழியாக கால் பண்ணி கூகுளோட இதில் கேட்டு நான் இந்த மாதிரி இந்த பிரச்சனை, இந்த டிவைஸ் இப்போ வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ரீடராக்ட் பண்ணி இந்த இடத்துலலாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆன்லைன்லேயே கூட பார்த்துக்கலாம். நான் வந்து பெங்களூரில் இருக்க அஃபிஷியல் இதுக்கும் ஃபோன் பண்ணி நான் கேட்டேன். வாரண்ட்டி முடிஞ்சதுன்னா இல்லை நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்ட்டான். சரி, அப்போ இதுக்கும் யாராவது ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் தேடி பார்த்தா இதுக்குமே ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அப்போ என்ன தான் பண்ணுறது நான்? கூகுளும் அப்படி தான் வச்சுருக்கான், ஆப்பிளும் அப்படி தான் வச்சுருக்கான். பேசாமல் எனக்கு சாம்சங் போகலான்னு பார்த்தா எனக்கு சாம்சங் யூஐ பிடிக்கல, ரொம்ப மோசமாக இருக்குது. அண்ட் வாட் எவர். ஸோ பில் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது, சம்மந்தமே இல்லாமல் எனக்கு வந்துட்டு இது சார்ஜ் ஏறாமல் போச்சு. என்ன செய்ய முடியும்? ஸோ இது வந்து ஆக்சுவலி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்குது.
பிக்சல் வாட்ச் 2 அண்ட் பிக்சல் வாட்ச் 3 இந்த 2 வாட்ச்லேயுமே வந்துட்டு ஸோ அப்கிரேட்லாம் பண்ணியிருக்கான், எல்லாம் ஓகே, தட்ஸ் ஃபைன். பிக்சல் வாட்ச் 1 ஐ மீன் அந்த ஃபர்ஸ்ட் வெர்ஷன்லேருந்து அதுக்கப்புறம் இந்த செகண்ட், அதுக்கப்புறம் இப்போ இருக்க தேர்ட், ஸோ ரெண்டுமே வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கான். உள்ளே இருக்க ஃபீச்சர்ஸ், உள்ளே இருக்க பேட்டரி எல்லாமே ஃபைன். பட் த ப்ராப்ளம் இஸ் இவன் வந்துட்டு ஒர்க்கை வந்துட்டு ரிப்பேர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்னா ரீப்ளேஸ் தான் பண்ணி தருவானே தவிர ரிப்பேர் பண்ணி தரமாட்டான். ஸோ நீங்கள் வந்து ஆசாசியாக வந்துட்டு இதிலே வந்துட்டு சம்திங் என்னது வாங்கியிருந்தா உங்களுக்கு இதே வாட்ச் வராது. இது எடுத்துகிட்டு அவன் வேறு ஒன்று ரீப்ளேஸ் பண்ணி தான் தருவான், புதுசு தான் வரும், வேஸ்ட். ஸோ என்ன பண்ணிட்டான் அவன், சரி அட்லீஸ்ட் நம்ம பே பண்ணி நம்ம ரிப்பேராவது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ஆள் இல்லை. இப்போ இந்த 2 டிவைஸும் வச்சுட்டு நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாத மாதிரி தான் இருக்குது. டூ பேட். ஸோ யாராவது மேபி யாராவது எனக்கு சஜஷன் சொல்லுங்களேன், இந்த இது யாராவது ரிப்பேர் பண்ணுறதுக்கு யாராவது ஆள் இருக்காங்களா? இது வந்து ஐபாட் டச் 7th gen அண்ட் திஸ் இஸ் பிக்சல் வாட்ச் 2. இது ரெண்டுமே எனக்கு ரிப்பேர் பண்ணி எனக்கு யூஸ் பண்ணணுன்னு இருக்குது. பட் என்னால் பண்ண முடியல, ஏன்னா வெளியே எங்கே கேட்டாலும் வந்துட்டு யாருமே வந்து ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஆப்பிள்லாம் வந்து ஒரு 10 கடைகளுக்கு மேலே நான் ஃபோன் பண்ணிட்டேன். ஐ மீன் அஃபிஷியல் கடைகள் கிடையாது, வெளியே இருக்க கடைகள் நான் ஃபோன் பண்ணி கேட்டப்பெல்லாம் வந்துட்டு எல்லாத்தையும் கொஸ்டின் எல்லாத்தையும் கேட்டுட்டு, சார் ஐபாடா சொல்கிறீங்க, ஐபேட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறான். இதுக்கு பேட்ரி ஸ்பேர்லாம் கிடைக்குமா அப்படின்றது எனக்கு தெரில. பட் ரொம்ப ஆசையாக இருக்குது இது வந்து திருப்பி உயிரோடு கொண்டு வரணும் அப்படின்ட்டு. அண்ட் மோரோவர் இதுவுமே அப்படி தான். ஸோ வந்து ஒரு சார்ஜ் தான் ஏறல, இது எதுவும் இப்போ பின் இதுதான் ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கொடுத்து செக் பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரில. ஸோ இதுவுமே வந்துட்டு எங்கேயுமே சர்வீஸ் சென்டர் எதுவுமே இல்லை, இது ஓப்பன் பண்ணால் திருப்பி வந்து க்ளோஸே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் ஆன்லைனில் சில பிளாக்ஸ் ரெடிட்லலாம் இருக்குது. இதுவுமே வந்து உண்மை தான் போல். ஏன்னா வந்து அவன் ரீப்ளேஸ் தான் பண்ணி தரான், எதுக்குமே வந்துட்டு அவன் வந்து ரிப்பேர் பண்ணி தர மாட்டான். அப்போ என்ன இது, ஒரு கஸ்டமர் வந்து இது 34,000 ஏதோ சம்திங் போட்டலாம் வாங்கினா இது என்ன பண்ணுறது? அதுக்கு ஆப்பிள் பரவாயில்ல 5 வருஷம் வேலை செஞ்சது, இது 1.5 வருஷத்தில் என்ன இதாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? தட்ஸ் இட்.